ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வர மந்தி பண்ண போறோம். சூப்பரா ஈஸியா சிம்பிளா இருக்கிற மசாலா தான் நம்ம மந்தி காமிக்கிறோம். ஆனா நம்ம ஈஸியா சிம்பிள் மசாலா வீட்டில் இருக்கிற மசாலா தான் நம்ம பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்க. மந்தி பண்ணுறதுக்கு நம்ம 1.5 kg சிக்கன் இருக்குது. நல்லா இந்த ஒரு சிக்கனை 4 பீஸாக கட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில் பாருங்கள், பெருசாக நல்லா சென்டரில் மார்க்கரை போட்டுருக்குறோம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு. ஃபஸ்ட்டு நான் மந்தி மசாலா பண்ணுறது காமிச்சிடும். அதுக்கப்புறமா ரைஸ் எல்லாம் காமிக்க போகிறோம். ஏன்னா மேரினேஷன் பண்ணி நம்ம ஃபுல் நைட் வைக்க போகிறோம். இல்லை மினிமம் 3 hours வச்சா போதும். அதுக்கு பாருங்கள், நான் 1 tablespoon அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 teaspoon அளவு ரெகுலர் சில்லி பவுடர் இருக்குது. அப்புறமா 1 teaspoon வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, 1 teaspoon வந்து சாட் மசாலா. இது வந்து அப்புறமா மிக்சிங் காமிக்கிறேன். கொஞ்சம் குங்குமப்பூ வந்து நம்ம சுடுதண்ணியில் சேர்த்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் அதுக்கு தேவை இருக்குது. 1 லெமன் எடுத்து வச்சுருக்குறோம், லெமன் ஜூஸு. மந்தி மசாலா பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவுடர் காமிச்சிடுறேன். 1 teaspoon அளவு சோம்பு எடுத்து வச்சுக்கிறேன். 2 teaspoon அளவு சீரகம் எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் 2 teaspoon அளவு தனியா, 1 teaspoon அளவு பெப்பரு, ஒரு பெரிய ஏலக்காய் கருப்பு, அதே போல் ஒரு பட்டை வந்து ஒரு இன்ச் அளவு 2 எடுத்து சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன். 8 ஏலக்காய், சின்ன ஏலக்காய், 10 லவங்க எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு அந்த பூ எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து ஜாய்ஃபல் வந்து ஒரு பாதி எடுத்து வச்சுக்கிறேன். மந்தி மசாலா பண்ணுறதுக்கு இந்த பவுடரு பாருங்கள். 1 teaspoon அளவு நம்ம குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறோம் மிக்சிங்க்கு. இப்போ இந்த மந்தி மசாலா ரெண்டுமே நம்ம ஒரு பேனில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பேன் வச்சுட்டோம். பேனில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அளவு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணினா அதுக்கப்புறமா பவுடர் பண்ணிக்கினாக்கா நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படியே பண்ணாக்கா நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம மசாலாங்கெல்லாம் ரொம்ப நாள் அப்படியே வச்சுருவோம் இல்லைங்களா. கொஞ்சம் ஈரத்துக்கு இந்த மழை காலத்தில் அது வந்து அவ்வளோ ஸ்மெல்லு, நல்லா இந்த ஃப்ளேவரோட ஸ்மெல்லு வராது. அதுக்கு லைட்டாக கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம அந்த சில்லி பவுடரெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 5 minutes நல்லா நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம சில்லுன்னு பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம மந்தி மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த அளவுக்கு பண்ணிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப ஃபைனாக வேணால், கொஞ்சம் திரியாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு 2 teaspoon அளவு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது ரைஸில் சேர்க்க போகிறோம், ஃபுல்லாக சேர்க்கறது வேண்டாம். பாருங்கள், ஒரு 1 teaspoon எடுத்தாலே போதும். மிச்சம் எல்லாம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் மிக்சிங் பண்ணுறது சேர்த்துக்கலாம். இந்த மந்தி மசாலா வந்து ரெடிமேட் கூட கடையில் விற்கிது. அது நல்லா இருக்குதுல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சேர்த்தோன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாமே சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், ரெகுலர் சில்லி பவுடர், அப்புறமா சாட் மசாலா சேர்த்தப்புறம் நல்ல ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிச்சிக்கிறேன். ஒன்று ஹெவி நிறையா காமிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. பாருங்கள், இதில் வந்து இது சேர்த்துக்கலாம். நம்ம குங்குமப்பூ இருந்தாக்கா சேர்த்துக்கலாம். இல்லைக்கிட்டே நீங்கள் ஃபுட் கலர் இருக்குது இல்லைங்களா, ஃபுட் கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். லைம் சேர்த்துக்கலாம், ஒரு லைமு. அதுக்கப்புறமா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா குக்கிங் ஆயில் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா ஃபுல்லாக இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் நம்ம இன்னும் சால்ட்டு சேர்க்கல. இப்போ சால்ட்டு சேர்க்க போகிறோம். பாருங்கள், சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 1 teaspoon அளவு சேர்த்துக்கலாம், சிக்கன் கவுற மாதிரி ஃபுல்லாக. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் லைம் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மந்தி மசாலா. இப்போ ஒன்று சிக்கன் எடுத்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு இது உள்ளெல்லாம் சேர்க்கலாம். ஒன்றுன்னா ஃபுல்லாக இது நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, அதில் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுனாக்கா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னாக்கா
இப்போ இதே போல் எல்லாமே சிக்கனில் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஃபுல்லாக நல்லா உள்ளே எல்லாம் மேலே எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். அந்த மசாலா கூட நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. 1.5 kg சிக்கனுக்கு எல்லாம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். பாருங்கள், கரெக்ட் மெஜர்மெண்ட்டு கரெக்டாக ஆயிடுச்சு. இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம நாளைக்கு ரைஸில் சேர்க்கலாம். நாளைக்கு ஒரு 2 ஹவர் விட்டு நான் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம ரைஸில் சேர்க்கலாம். நீங்கள் ஒரு 2 ஹவரோ வைக்கலாம், இல்லாட்டி ஃபுல் நைட்டோ வைக்கலாம். இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். நல்லாயிருக்கும். திரும்ப எடுத்து உங்களுக்கு நான் என்னென்ன மசாலா வேணும், என்னென்ன ரைஸ்க்கு என்னென்ன வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா எது எல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன் பண்ணும்போது. இப்போ நம்ம இது நல்லா க்ளீனாக பேக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் இருந்தால் கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி இந்த சின்ன ரேப்பர் இருந்துச்சுன்னா ரேப் பண்ணி க்ளீனாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நம்ம க்ளீனாக எடுத்துகிட்டு பாருங்க, காற்று போகாத மாதிரி க்ளீனாக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா மேரினேஷன் பண்ணி ஒரு 4 hours கிட்ட நம்ம நல்லா விட்டுட்டோம். பாருங்கள், எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடில் நான் ஆயில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஃப்ரைடு ஆனியன் ஆயில். இப்போ கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ண அந்த ஆயில் தான் வச்சுக்கிறேன். இதில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் நல்லா. பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது நல்லா மேரினேஷன் நம்மளது ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு 2 வச்சுக்கலாம். 4 பீஸ் இருக்குது இல்லைங்களா, பெருசாக இருக்கிறதுனால 2 நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வைக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு மந்தி பண்ணுறதுக்கு மசாலாங்கெல்லாம் காமிச்சிடுறேன் என்னென்னு. பாருங்கள், மந்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு காமிச்சிடுறேன். 1 kg ரைஸு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறோம். 1 kg பாஸ்மதி ரைஸு. இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் கார்னிஷ்கோசரம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். பாதாம், காஜு, ஃப்ரைடு ஆனியனு இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு பாருங்கள், ஒரு ஆனியன் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். 2 மேகி இது எடுத்து வச்சுருக்கிறோம். 2 பீஸ் இருந்தால் போதும் மேகி இது. அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ்கோசரம் பாருங்கள், இதுக்கு தேவையானது 2 லைம் எடுத்து வச்சுருக்கிறோம், பிளாக் லைமு. அது இல்லைனாக்கா இடிக்கலைனாக்கா நார்மலாக நம்ம வீட்டில் ட்ரை லைம் இருக்கும் இல்லைங்களா, அதுன்னு அது சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 6லேருந்து 7 க்ரீன் சில்லி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு. இது ஒரு காரத்துக்கு இல்லை கலருக்கு தான் வச்சுருக்கிறோம். இது மந்தி மசாலா 1.5 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சோம்ல அப்போவே அரைக்கும் போது, அது 1.5 டீஸ்பூனு. இது மந்தி இது சட்னி பண்ணுறதுக்கு டொமேட்டோ சட்னி, மந்தி மசாலாவுக்கு மந்தி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு டொமேட்டோ சட்னி இருக்குது இல்லைங்களா, அது பண்ணுறதுக்கு ஒரு 3 டொமேட்டோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, க்ரீன் சில்லி ஒரு 4 சின்ன சைஸு, ஒரு லைமு. இதுக்கு மேலே நம்ம அரைக்கும் போது சால்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போது ஒரு சைடு ஃப்ரை ஆகிக்குது நம்மளது சிக்கனு, இன்னொரு சைடு நம்ம மந்தி பண்ணிக்கலாம் மடன்னு. பாருங்கள், ஒரு சைடு பிரியாணி பாட் வச்சுட்டோம் நம்ம மந்தி பண்ணுறதுக்கு. இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டோம், நார்மல் ஆயிலோ சேர்த்து ஃப்ரைடு ஆனியன் ஆயிலோ. அப்புறமா இது நம்ம மந்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, 2 சேர்த்துக்கிறோம் ஆயிலு. ஒரு ஆனியன் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே க்ரீன் சில்லி கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 க்ரீன் சில்லி இருக்குது, சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நம்ம லைமுக்கு 2 லைம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, லைமும் 2 சேர்த்துக்கலாம். 2 வேணும். 1 kg பிரியாணிக்கு மந்தி பண்ணுறதுக்கு நம்ம 2 லைம் வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக மசாலா நம்ம சேர்க்குறதுக்குது. ஒரு சில்லி பவுடர் சேர்க்குறோம், காஷ்மீரி சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் தான். வேறு எதுவும் இல்லை, நம்ம சிம்பிளாக ப்ளைனாக பண்ணுறதுனால நம்ம ஜாஸ்தி எதுவும் சேர்க்குறது வேண்டாம். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், ஒரு நிமிஷம் அளவுக்கு. பாருங்கள், கொஞ்சம் வதங்கினோன்னே டர்மரிக் பவுடரை சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் இது கூடவே நம்ம மந்தி மசாலா வச்சுக்கிறோம் இல்லைங்களா, 1.5 டீஸ்பூனு, 2 டீஸ்பூன் இருக்குது, இதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக ஏன்னா தீயும் இல்லைங்களா, இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஏதோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏதோ சேர்க்குறதில்ல, அதில் சேர்த்துக்கிறது தான் நம்ம. பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துக்குது. இதுக்கு மேலவே நம்ம இது மேகி இது க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். 2 பீஸு சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஒரு நிமிஷம் அளவு
இதுக்கு மேலே நம்ம மெஜர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 கிளாஸ் அரிசி சேர்த்து வச்சுக்கிறேன். 1 கேஜிக்கு 4 கிளாஸ்னால் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி 6 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்து ரைஸ் சேர்க்குறது மேலே தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் எவ்வளோ வேணும்ன்ட்டு. சால்ட்டு சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவை இருக்குதோ நம்ம வர ரைஸ்க்கு எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். நல்லா கொதி வட்ட அதுக்கு மேலே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நம்மளுக்கு சிக்கனும் ஆயின்ட்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதி வட்ட அதுக்கு மேலே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக பாருங்கள், ரைஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. வேறு எதாவது இதில் சேர்க்குறது நம்மளுக்கு வேண்டாம். ரைஸ் வந்து நம்ம ப்ளெயினாக எப்படி தான் பண்ணுறது. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா நம்ம மெதுவு பண்ணிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கம்மி ஆயிடுச்சு ஃபுல்லாக. பாருங்கள், இந்த உள்ளே தண்ணி இருக்குது, மேலே கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்மு போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ அனலில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் இல்லைங்களா. இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்லோ அனல் மெது அனலில் வைக்கலாம். பாருங்கள், நம்ம தம்மு விட்டுட்டோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுட்டோம். டோட்டலாக நம்மளது ரைஸ் நல்லா ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ஒடியில் ஒன்றுக்குறோம் நம்மளது ஃபுல்லாக எல்லாமே. பாருங்கள், நல்லா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சைட் சிக்கன் கூட நம்மளது நல்லா ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாக எல்லா சைடுமே சிக்கன் கூட. நம்ம இந்த சிக்கன் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே உங்களுக்கு நான் மந்தி சட்னி காமிச்சிடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. வாங்க. பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி காரம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 3 டொமேட்டோ, சின்ன சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப ஃபைனாக பேஸ்ட் பண்ணுறது வேணாம், கொஞ்சம் தொக்காக இருக்கட்டும். கொஞ்சம் ரவையாக இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதில் வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எதுனா சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். இது அதுக்கப்புறமா நம்ம லைம் ஜூஸ் சேர்க்கலாம், சால்ட்டு சேர்க்கலாம். பாருங்கள், நம்ம இது அரைச்சி நல்லா வச்சுக்கணும். கொஞ்சம் ஃபைனாக இல்லை, பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா இப்படி இருக்கணும் சட்னி. ஃபுல்லாக ரொம்ப பேஸ்ட் அரைச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாயில் இது தக்காளி, இது அப்புறமா க்ரீன் சில்லி, இது கொத்தமல்லி, இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ இதில் நம்ம ஆயில் இது சேர்த்துக்கலாம். லைமு, ஒரு லைம் இருக்குது. ஃபுல்லாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட தேவை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மந்தி மசாலாவுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. பாருங்கள், நல்லா நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் மூடி நல்லா விட்டுட்டோம். இதில் மந்தியில் சிக்கன் சேர்த்துட்டு இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளது மந்தி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நம்ம சிம்பிள் மசாலா தான், ஜாஸ்தி இன்க்ரீடியன்ட் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. வீட்டில் இருக்கிற மசாலா அரைச்சிட்டு நம்ம மந்தி மசாலா கூட வீட்டிலே ரெடி பண்ணோம். பாருங்கள், சூப்பராக நம்ம ஈஸியாக அவ்வளோ குயிக்காக நம்மளது மந்தி ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்மளது மந்தி சட்னி கூட நம்ம ரெடி பண்ணிக்கிறோம், ப்ளஸ் மயோனிஸ் கூட. இது கூட காம்பினேஷன் நல்லா சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.